ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுந்தராஜ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி. இந்த வாட்டி நாங்கள் 6 பேரும் எங்கே கிளம்பி போனோம் அப்படின்னா, எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வர்க்கலா தான் போனோம். சிவகாசியிலேருந்து கிளம்பி அப்படியே ராஜபாளையம், தென்காசி வழியாக கேரளா கென்ட்ராய், கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் வழியாக வர்க்கலாக்கு வந்து ரீச் ஆனோம். வர்க்கலாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடம் தான் ரச்சனாஸ் பிளாக் பீச் ரெசார்ட். சூப்பராக இருந்துச்சு. கடற்கரை ஓரமாக ஒரு ஸ்விம்மிங் பூல் ஆம்பியன்ஸோட அந்த பீச். ஸ்விம்மிங் பூலில் பார்த்த உடனே எங்களால் பொறுக்க முடியல. போன உடனே நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கி ஒரு நல்ல ஒரு ஆட்டம் போட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பீச் சைடில் இருந்த ஒரு நல்ல ஒரு கெஃபேக்கு போனோம். அங்கேருந்து வியூ பார்த்து அப்படியே சர்ஃபிங் பண்ணுற வியூவை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணோம். அதான் ஜெயராம் கெஃபே. அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்ததுனால பெருசாக தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பசியில் மயக்கமே வந்துருச்சு. சரி, நாங்கள் இருந்து கிளம்பிடலான்னு நினச்சோம். அப்போ தான் அவங்க ஃபுட்டை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் அந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தா கடல், அந்த மணல் வந்து ஃபுல்லாக கருப்பு கலரில் பிளாக் சாண்ட். ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறமே அந்த சாண்டை வந்து அந்த இடத்துல பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கடல் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த அலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் தடை பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து கடல் கரையில் இறங்க விடலை. ஒரு சில இடத்துல மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து லைஃப் கார்ட்ஸ் அண்டு கோஸ்ட் கார்ட்ஸ் வந்து இருந்தாங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா எப்போவுமே சேஃப்டி தான். ஸோ அவங்களோட ஒரு சூப்பர்விஷனில் நாங்கள் வந்து அந்த கடலில் வந்து இறங்கியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல ரொம்ப தூரம் கடலுக்குள்ளே போகாமல் கடல் கரையிலேயே பக்கத்துலேயே வந்து கடலை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த சன்செட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடலில் இறங்கினோம். ஸோ இறங்கி அந்த இடத்துல கொஞ்சம் போட்டோம். ஸோ வர்க்கலாவில் ஆக்சுவல் சீசன் வந்து நவம்பர் டு மார்ச் மாதம் வரைக்கும் தான். ஸோ அதுதான் அப்போ தான் கடல் வந்து ரொம்ப காமாக இருக்கும் அப்படின்னாங்க. டூரிஸ்ட்டும் நிறையா வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு பக்கம் நல்லதாக போச்சு. ரொம்ப க்ரௌடு கிடையாது. நாங்கள் போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அங்கே அதை பார்க்கும்போது இன்னொரு அதிசயத்தை பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஓடை, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஓடை வந்து அந்த இடத்துல கடலில் வந்து கலந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப தண்ணி இல்லை, ஆனாலும் கொஞ்சம் தண்ணி வந்து அந்த இடத்துல ஃப்ளோ ஆகி கடலில் வந்து கலந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நைட்டில் நாங்கள் வந்து அந்த கிளிஃபில் ஒரு வாக் போனோம். ஸோ ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய அங்கே வந்து கடைகள் இருந்துச்சு. ஸோ கீழே கடல், அந்த அலை சத்தத்தோட மேலே ரெஸ்டாரண்ட்ஸ், நல்ல ஒரு வியூ, சூப்பரான வியூ. அப்படி ஒரு கிளிஃபில் ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டலை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்தோம். ஸோ அங்கே அந்த வியூவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ் இருக்கிற ஹோட்டலில் உட்காந்துட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் எங்கே போனோம் அப்படின்னா வர்க்கலாவோட மெயின் பீச்சுக்கு தான் போனோம். அந்த மெயின் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக எக்ஸைட்டடாக நாங்கள்லாம் சீக்கிரமே எழுந்திரிச்சு குளிச்சு நல்லா ரெடியாகி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு அந்த மெயின் பீச்சுக்கு போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து எல்லாம் உட்காந்து திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டால் இதுக்கு இந்த பீச்சோட ஒரிஜினல் பேர் வந்து பாவநாசம் பீச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது திதி கொடுக்கறதுக்கு ஃபேமஸ்ன்ட்டு. அங்கே ஒரு கோயிலும் இருந்துச்சு. எல்லாம் திதி கொடுத்துட்டு அந்த கோயிலில் கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வியூவை பார்க்க போனால் அந்த இடத்துல பீச் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருந்துச்சு. உள்ளே இறங்க விடல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து முஹசில் அண்ணா கிடச்சாரு. ரொம்ப சூப்பர் டைப் அண்ணா. அவர் எங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு. ஏன் நீங்கள் வந்து கயாக்கிங்கும் போட் ரைடும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கான்டாக்ட் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் வந்து வர்க்கலா வந்தீங்கன்னா இவரோட இன்ஸ்டா ஐடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நம்பர் இருக்குது. கண்டிப்பாக அவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் எல்லா கைடும் உங்களுக்கு பண்ணுவார். ஸோ நாங்கள் 6 ஃப்ரெண்ட்ஸும் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன இடத்துக்கு வந்து ஒரு போட் ரைடில் போனோம். எங்கே போகிறோம் அப்படின்னு அந்த போட் ரைடில் அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவர் சொன்னார், நாங்கள் உங்களை வந்து ஒரு கோல்டன் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு. அப்படி என்ன இருக்குது அந்த கோல்டன் ஐலாண்டில் அப்படின்னு கேட்டால், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கேரளா மன்னரை வந்து நம்ம ஊர் மதுரை மன்னர் வந்து படையெடுத்திருக்காரு. யாருன்னா பாண்டிய நாட்டு மன்னர் வந்து படையெடுத்திருக்காரு. அப்போ வந்து அவரோட அந்த பொக்கிஷம் அந்த கோல்டெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த ஐலாண்டில் தான் கொண்டு வந்து, இந்த தீவில் தான் கொண்டு வந்து அந்த கேரளா மன்னர் வந்து ஒழிச்சு வச்சுருந்தாரு. அதை தான் நாங்கள் வந்து பார்க்க போயிட்டுருந்தோம். ஸோ போகிற வழியில் அந்த போட்டில் போகும்போது அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு அந்த வியூலாம் பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு ஏதாவது கோல்டு கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் போய் பார்த்தா கோல்டை விட ரொம்ப பெரிய விஷயம் கிடைச்சது. அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள். அங்கே சிவன் பார்வதியோட கோயில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் மூடி இருந்தாலும் அந்த ஆம்பியன்ஸ் அந்த தீவுக்குள்ளே ரொம்ப அழகாக. சரி, அந்த தீவை பார்த்துட்டு அந்த கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தோம். ரொம்ப அழகாக டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் எங்கள் போட்டுக்கு வந்தோம். ஸோ அந்த பேக் வாட்டர்ஸில் அந்த போட் ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி அந்த ஸ்மெல்லாம் அங்கே கிடையாது. ரொம்ப நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு நானும் சரவணனும் கயாக்கிங் பண்ணலாம், ஒரு புது அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயாக்கிங் பண்ணோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் சரவணனும் பெரிய அட்வென்ச்சர் பண்ணுறோம்
பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ன்ற மாதிரி ஒரு நினைப்பில் இறங்கிட்டோம். இறங்குனதுக்கப்புறம் தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா கயாக்கிங் பண்ண லேர்ன் பண்ணிட்டோம். எங்கள் கூட எங்கள் இன்ஸ்ட்ரக்டரும் வந்திருந்தார். ஸோ அதனால் ஒரு பெருசாக தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஒர்க்லாம் வந்தீங்கன்னா கயாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தண்ணி வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லை, காமாக இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கயாக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு 1.5 கிலோமீட்டர் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தான் எங்களுக்கு வந்து என்ன கிடச்சிது அப்படின்னா, அந்த கயாக்கிங்கில் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு அட்வென்ச்சர். அந்த அட்வென்ச்சர் ப்ளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட எங்களுக்கு ஒரு போனஸாக அந்த இடத்துல ஜெல்லிஃபிஷ் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஜெல்லிஃபிஷ்ஷை நான் கையில் எடுத்து பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், லைவாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னார், இது விஷம்லாம் கிடையாது, இது நீங்கள் தாராளமாக கையில் தூக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ தண்ணியிலேருந்து அப்படியே கையில் எடுத்து அதை பார்த்துட்டு வந்தோம். ரிட்டர்ன் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது ஒரு இடத்துல அட்ராக்டிவாக அலை நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே போய் நின்று பார்த்தா அந்த அலை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்கள் எல்லாரையும் நினச்சி விட்டுருச்சு மறுபடியும். ஸோ மறுபடியும் நனையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலையில் நின்று கொஞ்சம் நேரம் நனைஞ்சிட்டு மறுபடியும் ஒரு லாஸ்ட் அந்த ட்ரிப்போட எண்டை வந்து சிறப்பாக முடிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கடலில் ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். ஸோ இது ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பாக இருந்தாலும் ஒரு சடன் ட்ரிப்பாக இருந்தாலும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ட்ரிப்பாக எங்களுக்கு வந்து இது இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி ஒரு 2 டேஸ் மட்டும் பிளான் பண்ணி போயிட்டு வந்தோம். எங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, அது சீசன் இல்லைன்னு தெரியல. பட் இன்ஃபேக்ட் அது ஒரு வகையில் எங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப க்ரௌட் இல்லை. ஸோ ரிட்டர்ன் நாங்கள் வரும்போது வந்து வேறு ரூட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரிவாண்ட்ரம் வந்து நாகர்கோவில் வந்து திருநெல்வேலி வந்து நாங்கள் அப்படியே சிவகாசி வந்தோம். ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாங்க்ஸ் எக்ஸ்டசி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.